இந்த அனுபவம் உன்னுள் வேலை செய்யும். உரிய காலத்தில் அதற்கான விளைவை கொண்டு வந்தே தீரும். காலப்போக்கில் நீ அதனை புரிந்து கொள்வாய். இந்த தீர்த்த யாத்திரையின் பலனை ஒரு நாள் நீ அனுபவிப்பாய் என்றார். அமர்நாத்திலிருந்து வந்த சுவாமிஜி செப்டம்பர் இறுதி வரை ஸ்ரீநகரில் தங்கினார். காஷ்மீர் மன்னரின் ஏற்பாட்டின்படி அவர் மிக சிறப்பாக உபசரிக்கப்பட்டார். முன்பு ஒருமுறை காஷ்மீர் மன்னர் அவரிடம் கல்வி பணிக்காக தாம் நிலம் அளிப்பதாகவும் வேண்டிய நிலத்தை சுவாமிஜி தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தார். அதன்படி சுவாமிஜி ஓர் அழகிய நதிக்கரையில் நிலத்தை தேர்ந்தெடுத்தார். அங்கே ஒரு பெண்கள் மடம், சமஸ்கிருத கல்லூரி ஆகியவற்றை நிறுவ வேண்டும் என்றும் நினைத்திருந்தார். அமர்நாத்திலிருந்து திரும்பி வந்த சுவாமிஜி எப்போதும் தியான நிலையிலேயே இருந்தார். இந்த நிலை அவருடன் இருந்த பெண்களையும் பற்றி கொண்டது. அவர்களும் ஆழ்ந்த தியான வாழ்வில் ஈடுபட விளைந்தனர். இதனை கேட்ட சுவாமிஜி மகிழ்ந்தார். மடத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் நீங்கள் கூடாரங்கள் அமைத்து அங்கே தனிமை வாழ்வில் ஈடுபடுங்கள். ஒரு புதிய நிலத்தில் முதலாக பெண்களின் காலடி படுவது ஐஸ்வர்யத்தை வளர்க்கும் என்பார்கள். எனவே நீங்கள் அங்கே சென்று பெண்கள் மடத்திற்கான ஓர் ஆரம்ப அடியை எடுத்து வையுங்கள் என்றார். ஆனால் இறைவனின் திருவுள்ளம் என்னவோ அதுவாக இருக்கவில்லை. காஷ்மீரின் ஆங்கிலேய பிரதிநிதியான ரெசிடென்ட் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. 2 முறை முயற்சி செய்தும் அவர் மறுத்துவிட்டார். அப்போது ஆங்கிலேயர்களின் கீழ்தான் காஷ்மீர் இருந்தது. சுவாமிஜிக்கு இது சற்று ஏமாற்றத்தை அளித்தது. ஆனால் அதனை இறைவனின் திருவுள்ளமாக ஏற்று கல்வி பணிக்கு உகந்த இடம் கல்கத்தாவாகத்தான் இருக்கும் என்று தெளிந்தார் அவர். அதுபோலவே இமயமலை பகுதியில் தியான வாழ்விற்கென்றே ஒரு மடம் அமைய வேண்டும் என்ற சுவாமிஜியின் விருப்பமும் அதுவரை நிறைவேறாமலேயே இருந்தது. ஆனால் குமாவூன் பகுதிகளில் அதற்கான இடத்தை தேடி கண்டுபிடிப்பதாக சேவியர் தம்பதிகள் தெரிவித்தனர். அது சற்று ஆறுதலை அளிப்பதாக இருந்தது. அமர்நாத் யாத்திரையை தொடர்ந்து சுவாமிஜியின் மனம் காளியின் திருப்பாதங்களை நாடத் தொடங்கியது. குருதேவரின் அரவணைப்பில் தாயின் மடியில் குழந்தையைப் போல் அவளது திருப்பாதங்களை தஞ்சமடைந்த தட்சிணேஸ்வர நாட்கள் அவர் மனதில் ஒருவேளை நிழலாடியிருக்கலாம். அவரது வாய் எப்போதும் அவளது திருநாமத்தை உச்சரித்தது. ராமபிரசாதர் குலைந்து உருகி காளியின் மீது பாடிய பாடல்களை அவர் தொடர்ந்து பாடி வந்தார். படகோட்டியின் 4 வயது பெண் குழந்தையை ஒரு நாள் சாட்சாத் உமாதேவியாக வழிபடவும் செய்தார். நான் எங்கெங்கே திரும்புகிறேனோ அந்த திசைகளிலெல்லாம் அவளே நிற்கிறாள். இந்த அறையில் அவளும் ஒரு நபராக உலவுவது போல் உள்ளது என்று கூறினார் அவர். காளி வழிபாடு எனது விசேஷ பைத்தியம் என்பார் சுவாமிஜி. ராமபிரசாதரும் கமலாகாந்தரும் ஸ்ரீராமகிருஷ்ணரும் உலவிய வங்க பூமியில் பிறந்த சுவாமிஜிக்கு காளி வழிபாடு என்பது இயல்பாகவே கைகூடிய ஒன்றாக இருந்ததில் வியப்பில்லை. தமது படகிலேயே மிகவும் தனிமையான இடத்திற்கு சென்று வாழத் தொடங்கினார். யாரையும் சந்திக்க மறுத்துவிட்டார். அவரிடம் மிகவும் பக்தியுடன் அணுகிய டாக்டர் ஒருவரை மட்டுமே அவர் தம்மிடம் அனுமதித்தார். அந்த டாக்டர் அவரது தேவைகளையும் கவனித்து கொண்டார். பல நாட்கள் எந்த பேச்சும் இருக்காது. டாக்டர் செல்லும் போதெல்லாம் சுவாமிஜி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பார். டாக்டரும் எதுவும் சொல்லாமல் மௌனமாக திரும்பி விடுவார். ஒரு நாள் மாலை உண்மையில் இந்த உலகம் என்ன என்பது பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் சுவாமிஜியின் மனம் ஆழ்ந்தது. இன்பம், உற்சாகம், ஒளி இவையெல்லாம் தேவியின் பண்புகள் என்றால் மரணம், இருள், வேதனை, துன்பம் இவையெல்லாம் என்ன? இவையெல்லாம் வேறு யாருடையதாகவாவது இருக்க முடியாது. ஏனெனில் அவளைத் தவிர வேறு எதுவும் கிடையாது என்றல்லவா வேதங்கள் கூறுகின்றன. எனவே இவையும் அந்த தேவியின் பண்புகளாக அவளது ஒரு பக்கமாகத்தானே இருக்க வேண்டும். சுவாமிஜியின் சிந்தனை சுழன்றது. ஒரு நாள் இருள் கவியலாயிற்று. எங்கும் இயல்பாகவே அமைதி சூழும் வேளை அது. இமயத்தின் அந்த தனிமை சூழலில் பேரமைதி நிலவியது. சுவாமிஜியின் மனம் மட்டும் எரிமலையாய் கனன்று கொண்டிருந்தது. அப்போது அவரது சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவித்தபடி, வாழ்க்கையின் மறுபக்கத்தை உணர்த்தியபடி காளிதேவி அவர் முன் தோன்றினாள். தம்முன் திடீரென்று தோன்றிய காலபயங்கிரியான அவளது தரிசனம்
அவருள் உறைந்தது. அந்த அனுபூதியின் வேகத்திலேயே சென்று தமது காட்சியை ஒரு கவிதையாக வடித்தார் அவர். விண்ணக மீன்கள் தகர்ந்து விழ மேவிய மேகக்கூட்டமெல்லாம் ஒன்றின் மேல் ஒன்றாக படர்ந்து வர ஒலியுடன் காரிருள் எழுந்தது காண். பொங்கும் கடல் அலை வானத்தை போய் தொட மலைபோல் எழும்பியது. எங்கும் பயங்கர ஒளிக்கற்றை எழுந்து பெரிதாய் பரவியது. இருள் நிறம் காட்டி கரைப்படுத்தும் இறப்பின் நிழல்கள் ஆயிரமாய் பெருகி பிணிகள் கவலைகளை பெரிதாய் எங்கும் விரித்திருக்க, தாயே வருக, ஆனந்த தாண்டவம் ஆடி நீ வருக, தாயே உன் பெயர் பயங்கரியாம், சாவே நீ விடும் மூச்சு அதுவாம். இவ்வாறு எழுதி முடித்தவர் உணர்ச்சி பெருக்கின் வேகத்தில் நிலை குலைந்தார். அவரது கைகளிலிருந்து பேனா நழுவி தரையில் விழுந்தது. அவரும் மயங்கி தரையில் விழுந்தார். தொடர்ந்த நாட்களில் சுவாமிஜி காளிமயமாகவே வாழ்ந்தார். அவளை பற்றியே பேசினார். அவளது தத்துவத்தை விளக்கினார். இன்ப நாட்டமே அனைவரின் நோக்கம் என்று நினைப்பது தவறு. இன்பத்தை நாடுகின்ற அதே அளவில் துன்பத்தை நாடுபவர்களும் பிறக்கவே செய்கிறார்கள். சோகத்திலும் சுகம் இருக்க முடியும். பயங்கரத்தை பயங்கரத்திற்காக வழிபடுவோம். இன்பத்திலும் இனிமையிலும் மகிழ்ச்சியிலும் தேவியை காண்கிறோம். அதுபோலவே தீமையிலும் பயங்கரத்திலும் வேதனையிலும் மரணத்திலும் அவளை காண்பதற்கு கற்றுக்கொள்வோம். அம்மா, என்ன விந்தை! உனக்கு தலைமாலையை அணிவிக்கிறார்கள், ஆனால் பயத்தில் நடுங்குகிறார்கள். அதே வேளையில் உன்னை கருணையின் வடிவே என்று அழைக்கவும் செய்கிறார்கள். பயங்கரத்தை வழிபடுவதால் மட்டுமே பயங்கரத்தை வெல்ல முடியும். மரணமில்லா பெருநிலையை அடைய இயலும். மரணத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள். மரணத்தை தியானம் செய்யுங்கள். பயங்கரத்தை 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 வழிபடுங்கள். அவளே எல்லாம். அவளது சாபமும் ஆசையே. உங்கள் இதயம் சுடுகாடாகட்டும். ஆணவம், சுயநலம், ஆசைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகட்டும். அப்போது மட்டுமே அங்கே காளி வருவாள். அவளே காலம், அவளே மாற்றம், அவளே எல்லையற்ற ஆற்றல். எப்போதும் சுவாமிஜியின் திருவாயிலிருந்து காளியின் நாமமே எழுந்தது. அவளே உடம்பு, அவளே நோய், வேதனையை தருபவளும் அவளே. காளி 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 என்று கூறியபடி இருந்தார் அவர். இந்த நாட்களில் அவரது அறிவுரைகளும் காளியை பற்றியே இருந்தன. பயம் கூடாது, பிச்சை கேட்கக்கூடாது, உரிமையுடன் கேளுங்கள், உரிமையுடன் மிக உயர்ந்ததை கேளுங்கள். காளியின் உண்மையான பக்தர்கள் கரும் பாறை போல் உறுதியாகவும் சிங்கம் போல் பயமற்றும் இருக்க வேண்டும். பிரபஞ்சமே திடீரென்று நொறுங்கி பொடி பொடியாகி தூசியாக காலடியில் விழுந்தாலும் அவர்கள் கலங்க மாட்டார்கள். நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்குமாறு செய்யுங்கள். அவள் முன்னால் கூனி குறுகி நிற்காதீர்கள். அவள் எல்லா ஆற்றலும் வாய்ந்தவள். கல்லிலிருந்து கூட வீரர்களை உருவாக்க அவளால் இயலும். காளியின் எண்ணங்கள் மனதில் உறைய மேலும் தனிமையில் ஆழ்ந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. எனவே திடீரென்று ஒரு நாள் ஷீர்பவானி கோவிலுக்கு சென்று விட்டார். யாரும் தம்மை தொடரக்கூடாது என்று கண்டிப்பாகவும் கூறிவிட்டார். சுமார் ஒரு வார காலம் அங்கே இருந்தார் சுவாமிஜி. தினமும் அவளை வழிபட்டார், ஹோமங்கள் செய்தார். அந்த பவானி தேவிக்கு உகந்ததான பால் பாயசம் நைவேத்தியம் செய்தார். ஒரு சாதாரண யாத்திரிகரை போல ஜெபமாலை கொண்டு ஜெபங்கள் செய்தார். அங்கே உள்ள பண்டிதர் ஒருவரின் மகளான சிறுமியை தேவியாக தினமும் வழிபட்டார். ஷீர்பவானி கோவில் முகலாயர்களின் படையெடுப்பால் மிகவும் சிதிலமடைந்திருந்தது. கோவிலின் நிலைமை சுவாமிஜியை உறுத்தி கொண்டே இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு கோவிலை சூறையாட எப்படித்தான் அனுமதித்தார்களோ? நான் மட்டும் இருந்திருந்தால் இப்படி ஒரு காரியம் நடக்க விட்டிருக்க மாட்டேன். தேவியை காக்க என் உயிரையே கொடுத்திருப்பேன் என்றெல்லாம் எண்ணங்கள் அவரது சிந்தனையில் எழுந்தன. அப்போது மகனே என்றொரு குரல் எழுந்தது. ஆம், தேவி பேசினாள். மகனே, என் கோவில்களில் நாத்திகர் நுழைந்தால் என்ன? எனது விக்கிரகங்களை உடைத்தால்தான் என்ன? அதனால் உனக்கு என்ன வந்தது? நீ என்னை காக்கிறாயா அல்லது நான் உன்னை காக்கிறேனா என்று கேட்டாள் அவள். சுவாமிஜிக்கு சுரேர் என்றது. உண்மைதானே? திகைத்து போனார் அவர். அம்மா அம்மா என்று குலைந்தது அவரது உள்ளம். நான் தவறு செய்துவிட்டேன். ஒரு குழந்தையாக உன் திருவடிகளில் இருப்பதற்கு அருள் புரிவாய் என்று அரட்டினார்.
தேவியின் திருவுள்ளத்தை அறிந்த பிறகும் சுவாமிஜியின் மனம் ஏனோ அமைதி கொள்ளவில்லை. ஒரு நாள் அந்த கோவிலின் சன்னதியில் மௌனமாக அமர்ந்திருந்தபோது மீண்டும் அவரது மனதில், இந்த கோவில் இப்படி சிதிலமாகி கிடக்கிறதே, என்னால் இங்கே புதிய கோவில் கட்ட முடியுமானால் என்றெல்லாம் சிந்தனைகள் எழுந்தன. அப்போதும் தேவி பேசினாள். மகனே, கோவில்களையும் மடங்களையும் உருவாக்க என்னால் இயலாதா? இதே இடத்தில் 7 மாடி பொற்கோவிலை ஒரு கணத்தில் என்னால் எழுப்ப இயலும். தேவியின் குரல் சுவாமிஜிக்கு தெளிவாக கேட்டது. அவளது கனிந்த குரலை கேட்ட பிறகு திட்டங்கள் தீட்டுவதையே விட்டுவிட்டேன், எல்லாம் அவள் திருவுள்ளம்போல் நடக்கட்டும் என்று பின்னாளில் கூறினார் அவர். ஒரு வாரத்திற்கு பிறகு ஷீர்பவானியிலிருந்து ஸ்ரீநகருக்கு திரும்பினார் சுவாமிஜி. நேராக நிவேதித்தையும் மற்றவர்களும் இருந்த படகு வீட்டிற்கு சென்றார். கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தபடியே தேவிக்கு சமர்ப்பித்த சில சாமந்தி பூக்களை பிரசாதமாக அவர்களுக்கு கொடுத்தார். தேவிக்கு அணிவித்த மாலையை ஒருவரிடம் கொடுத்தார். பிறகு அமர்ந்து, இனி ஹரிவோம் கிடையாது, இனி எல்லாம் தேவிதான். எனது தேசபக்தி எல்லாம் விலகியது, இனி எல்லாம் அம்மா அம்மாதான் என்றார். ஷீர்பவானி நாட்களை பற்றி நிவேதித்தை எழுதுகிறார். சுவாமிஜியின் நிலைமையை பற்றி என்னால் உங்களுக்கு எழுத இயலாது, ஏனெனில் அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. ஒரு குழந்தை போல் அவர் அம்மா அம்மா என்று கூறுகிறார். ஆனால் அவரது குரல் தெய்வத்தின் குரலாக ஒலிக்கிறது. அவரது ஆன்மாவோ பரமாத்மாவாகிய இறைவனுடையதாகவே தெரிகிறது. கடவுளை கண்ட ஒருவராகவே அவர் இருக்கிறார். அவரது கண்கள் இன்னும் அந்த காட்சியை கண்டபடியே உள்ளன. சீடர்களுடனும் நண்பர்களுடனும் சுவாமிஜி இருந்தாலும் அவரை பற்றி அவர்கள் அறிந்தது மிக மிக சிறிதளவே. ஆழ்ந்த அமைதி கலந்த அவரது கம்பீரம் சில நேரங்களில் யாரையும் அவரிடம் அணுக அனுமதிக்காது. சில நேரங்களில் அவர் உலகையே மறந்தபடி நதிக்கரையில் உலவுவார். தம்மை சுற்றி ஓர் உலகம் உள்ளது என்பதையே அவர் உணராதது போல் இருக்கும். மனமும் வாக்கும் எட்டாத ஏதோ உலகங்களில் அவர் சஞ்சரிப்பார். உடம்பு மட்டுமே இங்கே உலவுகிறது என்பதை புரிந்து கொள்ள இயலும். ஒரு நாள் அவர் காளியை பற்றி தாம் எழுதிய பாடலில் சில வரிகளை பாடியபடியே திடீரென்று அவர்கள் முன்னால் வந்து, அத்தனையும் உண்மையாக நடந்தது. இந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் என் கண்முன்னால் நடந்தவை ஆகும். ஆம், நான் மரணத்தின் பேருருவை தழுவினேன் என்றார். காஷ்மீரும் ஷீர்பவானி கோவிலும் சுவாமிஜியின் வாழ்க்கையில் இவ்வாறு அவரது தெய்வீக வெளிப்பாட்டிற்கு சான்றாக நிற்கின்றன. காஷ்மீரிலும் அமர்நாத்திலும் ஷீர்பவானியிலும் அவர் என்னென்ன அனுபவங்களை பெற்றார், அவரது சிந்தனைகள் எத்தகைய புது பொலிவை பெற்றன, அவர் கண்ட காட்சிகள் எத்தனை என்பதையெல்லாம் அவர் மட்டுமே அறிந்தவை. அவர் வெளியில் கூறியவை மிக சொற்பமே என்பது மட்டுமே உறுதி. இவற்றையும் பின்னால் சீடர்களுக்கு சொல்லிவிட்டு அவர், இதற்கு மேல் என்னால் சொல்ல இயலாது, சொல்வதும் சரியல்ல என்று கூறினார். ஆனால் இன்னும் ஓரிரு முக்கியமான காட்சிகளை தமது சகோதர துறவிகளிடம் தெரிவித்தார். அவை புற உலகிற்கு கிடைக்கவில்லை. நன்மையும் தீமையும் கலந்தது உலகம் என்பது எல்லா பரிமாணங்களிலும் உண்மை. இத்தனை ஆன்மீக அனுபூதிகளுக்கிடையில் சுவாமிஜி ஒரு சாபத்தையும் ஏற்க நேர்ந்தது. முஸ்லீம் ஃபக்கீர் ஒருவரின் சீடன் சுவாமிஜியிடம் அவ்வப்போது வந்து சென்றான். அவரிடம் மிகவும் கவரப்பட்டான். ஒரு நாள் அவனுக்கு காய்ச்சலும் தலைவலியும் வந்து மிகவும் துன்பப்பட்டான். சுவாமிஜி அவனை சென்று பார்த்து அவனது தலையில் கைகளால் வருடினார். அவனது நோய் அவனை விட்டு அகன்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவன் சுவாமிஜியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டான். அவரிடம் தொடர்ந்து வரத் தொடங்கினான். இதனை கேள்விப்பட்ட ஃபக்கீர் சுவாமிஜியிடம் கடும் கோபம் கொண்டார். எங்கே சீடனை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் சுவாமிஜியை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக ஏதேதோ கதை கட்டி அவனிடம் கூறி பார்த்தார். ஆனால் அது அவனிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. சுவாமிஜியை விட தமக்கு அதிக ஆற்றல் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக, என் ஆற்றலால் உன் சுவாமிஜியை என்ன செய்கிறேன் பார், காஷ்மீரை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் அவர் வாந்தியாலும் தலை சுற்றலாலும் சிரமப்பட போகிறார் என்றார். அவர் கூறியபடியே நடந்தது. வாந்தியாலும் தலை சுற்றலாலும் சுவாமிஜி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார். அவருக்கு கோபமாக வந்தது. ஃபக்கீர் மீது அல்ல, குருதேவர் மீது. குருதேவர் இருந்து என்ன பயன்? எனது அனுபூதிகளும் எல்லா ஆற்றல்களும் வாய்ந்த
ஆன்மா நம்முள் இருக்கிறது என்ற எனது வேதாந்த போதனையும் என்ன சாதித்தது? அவையெல்லாம் கேவலம் ஒரு மந்திரவாதியின் செப்பிடு வித்தை சாபத்திலிருந்து என்னை காக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டார் அவர். 1898 அக்டோபர் 18ஆம் நாள் கல்கத்தா திரும்பினார் சுவாமிஜி. அவரது ஆதங்கம் கல்கத்தா வந்த பிறகும் தணியவில்லை. ஒரு நாள் அன்னை ஸ்ரீ சாரதாதேவியை தரிசிக்க சென்றார். அன்னையை கண்டதும் அவர் ஃபக்கீரின் சாபத்தை பற்றி கூறி புகார் கூறும் துணையில், அம்மா, உங்கள் குருதேவரின் ஆற்றல் பிரமாதம்தான். உங்கள் குருதேவரால் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்றார். அதற்கு அன்னை, மகனே, அந்த சாது பெற்றுள்ள சித்திகளின் விளைவு அது. அவற்றின் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குருதேவர் அவற்றை நம்பினார். அவர் எதையும் அழிக்க வரவில்லை. எல்லா நெறிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்றார். சுவாமிஜியும் விடாமல், இனி தாம் குருதேவரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றார். அதற்கு அன்னை சற்று கேலியாக, என் மகனே, அது உன்னால் முடியக்கூடிய காரியமா? உன் குடுமி அவர் கையில் அல்லவா உள்ளது என்றார்.